ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2 கர்ப்பத்திலிருந்த பகவானுக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் 35. சத்வம் ந சேத் தாதுர் இதம் நிஜம் பவேத் விஜ்ஞானம் அஜ்ஞான பிதார்ப மார்ஜனம் குண பிரகாசைரனுமீயத்தே பவான் பிரகாசயத்தே யஸ்ய ச ஏன வா குணக. ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன அடியால் பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உருவத்தை பற்றிய எல்லா கற்பனையான சிந்தனைகளுக்கும் பகவானின் நிஜ தோற்றம் பதிலாக அமைகிறது. ஒவ்வொருவரும் அவரவர் இயற்கை குணத்திற்கேற்ப பகவானின் ரூபத்தை கற்பனை செய்கின்றனர். பகவான் தான் ஆதி புருஷர் என்று பிரம்ம சம்ஹிதையில் பிரம்மா கூறுகிறார். எனவே கடவுள் மிகவும் வயதானவராக இருக்க வேண்டும் என்று சமயவாதிகளில் ஒரு பிரிவினர் கற்பனை செய்கின்றனர். இதனால் மிகவும் வயதானவரைப் போல பகவானின் ரூபத்தை அவர்கள் சித்தரிக்கின்றனர். ஆனால் அதே பிரம்ம சம்ஹிதையில் பகவான் மிக பழமையானவர் என்றாலும் அவருக்கு புத்திழமையுடன் கூடிய நித்திய ரூபம் ஒன்றுள்ளது என்று பிரம்மா கூறுகிறார். இது தொடர்பாக ஸ்ரீமத் பாகவதத்தில் உபயோகிக்கப்பட்டுள்ள அதே வார்த்தைகள் பின்வருமாறு: விஞ்ஞானம் அஜ்ஞான பிதாப மார்ஜனம். விஞ்ஞானம் என்றால் பகவானை பற்றிய உன்னத அறிவு. விஞ்ஞானம் என்பது அனுபவ அறிவை குறிக்கும். பகவான் கிருஷ்ணரை பற்றிய அறிவை பிரம்மா எப்படி தமது பிரம்ம சம்ஹிதையில் அளிக்கிறாரோ அதே முறைப்படிதான் கீழிறங்கி வரும் சீட பரம்பரையின் மூலமாக உன்னத அறிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரம்ம சம்ஹிதையானது பிரம்மாவின் உன்னத அனுபவத்தினால் உணர்ந்தறியப்பட்ட விஞ்ஞானமாகும். இவ்வாறுதான் பரலோகத்திலுள்ள பகவானின் ரூபத்தையும் லீலைகளையும் அவர் விளக்கியுள்ளார். அஜ்ஞான பிதா என்றால் எல்லா வகையான கற்பனைகளுக்கும் பொருந்தக்கூடியது என்று பொருள்படும். சில சமயங்களில் தாங்கள் கற்பனை செய்வது போலவே பகவானுக்கு உருவம் இருப்பதாகவும், சில சமயங்களில் அவர் அருவமானவர் என்பதாகவும் அறியாமையின் காரணத்தால் மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் கிருஷ்ணரை பற்றி பிரம்ம சம்ஹிதையில் கொடுக்கப்பட்டுள்ள அறிவு விஞ்ஞானமாகும். அதாவது இது பிரம்மதேவரின் அனுபவத்தால் உணரப்பட்டதும் விஞ்ஞானபூர்வமானதும் பகவான் சைத்தன்யரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் ஆகும். இதில் சந்தேகத்திற்கே இடமில்லை. ஸ்ரீ கிருஷ்ணரின் ரூபம், அவரது புல்லாங்குழல், அவரது வர்ணம் முதலான அனைத்தும் உண்மையே. இந்த விஞ்ஞானமானது எல்லா வகையான கற்பனை அறிவையும் மறுக்கிறது என்று இங்கு கூறப்பட்டுள்ளது. எனவே ஸ்ரீ கிருஷ்ணராக நீங்கள் தோன்றினாலொழிய அஞ்ஞான பிதாவையோ கற்பனை அறிவெனும் அறியாமையையோ விஞ்ஞானத்தையோ உணர்ந்தறிய முடியாது. அஞ்ஞான பிதாப மார்ஜனம். உங்களுடைய தோற்றத்தினால் கற்பனை அறிவெனும் அறியாமை அளிக்கப்பட்டு பிரம்மதேவரை போன்ற அதிகாரிகளால் உணர்ந்தறியப்பட்ட உண்மையான அனுபவ அறிவு நிலைநாட்டப்படும். 3 ஜட இயற்கை குணங்களின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் தங்களுடைய பௌதீக குணங்களுக்கேற்ப தங்களுடைய சொந்த கடவுளை கற்பனை செய்து கொள்கின்றனர். இவ்வாறு பலவிதமாக கடவுள் உருவகப்படுத்தப்படுகிறார். ஆனால் உங்களுடைய தோற்றம் கடவுளின் உண்மையான ரூபம் என்ன என்பதை நிலைநாட்டும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2 கர்ப்பத்திலிருந்த பகவானுக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் 35 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய்.